ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என் பேக் யார்ட் காட்டலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வெளியெல்லாம் கார்ஸ்லாம் நல்லா போகுது பாருங்கள், கிராஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உண்மையாக சொல்லணும், இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ வெளியே போக முடியல இந்த விஷயத்தால், கொரோனா வைரஸால். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ஐட்டம் தான் செய்யலான்னு இருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி செய்யலான்னு இருக்கேன். ஸோ பாருங்கள், 3/4 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், அண்ட் 2 தக்காளி, அண்ட் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில், அண்ட் தேவையான அளவு சால்ட், வந்து 2 ஸ்பூன் வந்து சக்தி மசாலாவோட சிக்கன் மசாலா பவுடர் எடுத்துருக்கேன். நான் இது எப்போவுமே நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி 2 ஸ்பூன் இப்போ வந்து சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா. அண்ட் நம்ம வந்து நான்வெஜ்க்கு எப்போவுமே பட்டை, லவங்கம், பிரிஞ்சி, அண்ட் சோம்பு, கல்பாசி எல்லாமே எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க எனக்கு. அண்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் எப்போவுமே நான்வெஜ்க்கு. கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பாருங்கள், பாத்திரம் வந்து நான் பேன் வச்சுருக்கேன், சூடாகிடுச்சு. நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றின தேவையான அளவு. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் போட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் போட போகிறேன். போட்டு நல்லா வதங்கணும். இது பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடும், வாசனை போடலாம். இப்போ பாருங்கள், 2 தக்காளி போடுறேன். அது கூடவே நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். அண்ட் நான் பிஃபோராக காட்டியிருந்தேன்னு இந்த பவுடர் 2 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா கலரி நம்ம நல்லா வந்து குக் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிருக்கு பாருங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் சிக்கன் எல்லாம் போட்டுடலாம். சிக்கன் போட்டு தேவையானது சால்ட் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா ஃபுல்லாக சிக்கனில் படுற மாதிரி. காரம் வந்து உங்கள் ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே சில்லி பவுடர்லாம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து இப்போ 20 மினிட்ஸ் வந்து சிக்கனை குக் பண்ணணும். ஸோ தண்ணி எதுவும் போட வேணாம், ஏன்னா அதிலே தண்ணி விடும். ஸோ நம்ம ஜஸ்ட் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். அப்பப்போ வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரைஸோடய நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடய நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.